அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி மாத ராசி பலன்கள் 15/3/2025 சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு சனி பகவானும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது நல்லதொரு அவர் 7ஆம் இடத்ததிபதியாக இருந்து ராசியை பார்க்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்களிலே கணவன் மனைவிகளிலே இது நாள் வரையில் இருந்த நிலைகள் கண்டிப்பாக சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே சிம்மராசிக்கு ராசி அதிபதியும் 8ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 2-11 கூடையவர் புதன் பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாதது சிம்ம ராசிக்கு முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் இளைய சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒருவித ஏமாற்ற தடைகளும் பொருளாதாரத்திலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக 8ஆம் இடத்திலேயே வெளிநாடு வெளியூர் சென்று தொழில் செய்கின்றவர்களுக்கும் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் கடல் கடந்து தன்னுடைய நாடுகளுக்கு கடந்து வெளியூர் சென்று பொருளாதாரத்திலே செல்கின்றவர்களுக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி சிம்ம ராசிக்கு 3-10 என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டம ஸ்தானத்திலேயும் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்திலே இருந்தும் இருக்கின்றது என்பது ஒரு சிலருக்கு தொழில்களிலே விரய செலவுகளும் தொழில்களிலே தடுமாற்றங்களும் தேவையில்லாத விரய செலவுகளையும் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எடுத்த வேகத்தில் ஒரு சில காரியங்கள் செய்யணும் என்று நினைக்கின்ற நேர்களுக்கும் அந்த காரியங்கள் தடைப்பட்டு தடைக்கு மீறி ஒரு சில காரியங்களிலே வெற்றிகளை பெறுகின்றது. முயற்சிக்கும் நேரத்தில் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நேர்களுக்கும் அது தடை தாமதத்திலே போய்கொண்டிருக்க நிலைகள் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே சிம்ம ராசிக்கு பரிவர்த்தனை யோகம் என்பது குரு பகவான் 8 கூடையவரும் 10 கூடையவரும் 8-10 என்பது பொருளாதாரத்திலே தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் 7 கூடையவர் 8ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 6 கூடையவர் 8ஆம் இடத்திலேயே இருக்கின்றதும் 6-8 என்பது இங்கே சம்பந்தப்பட்டு தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை பிடிக்காம மற்றொரு வேலைக்கு செல்கின்றதும் மற்றொரு வேலையில் இருந்து இன்னொரு வேலையிலே செல்கின்றதற்கும் பொருளாதாரத்திலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தொழில் வேலைகளும் முயற்சிக்கின்ற காரியங்களும் பலமாக இருந்தால்தான் அதிலே முயற்சிக்க முடியும். அந்த வகையிலே உங்களுக்கு இந்த தொழில் வேலையும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் தடுமாற்றத்திலே போய்கொண்டிருக்கிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. பரிவர்த்தனை யோகம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வேலைகளாக இருந்தாலும் அதில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு அது மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு 4 கிரக சேர்க்கை என்பது புதன் சுக்கிரன் அவர் 2-11 கூடிய லாபாதிபதியாகவும் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் ராசி அதிபதியும் 8ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வெளிநாடு வெளியூர் சென்று தொழில் செய்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. தன்னுடைய ஊரிலேயே இருக்கின்றவர்களுக்கு தொழில் வேலைகளாக இருந்தாலும் தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் அவஸ்தைகளையும் கஷ்டத்தையும் கடுமையான அலைச்சலையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய 4-9 கூடையவரும் 12ஆம் இடத்திலே ஒட்டுமொத்தத்தில் சிம்ம ராசிக்கு கடந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதமாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்களிலேயே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பதும் உங்களுடைய நவகிரகங்களின் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்க்கின்ற பொழுதும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிப்பதற்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இங்கே குரு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்றது. இங்கே 10ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது தொழில்களுக்காக வேலைகளுக்காக மனக்கசப்புகளையும் தடுமாற்றங்களையும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. சிம்ம ராசிக்கு தொழில் வேலைகளிலே ஒரு சில தடுமாற்றத்தையும் பொருளாதாரத்திலே விரய செலவுகளையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் கடுமையான மனக்கசப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நவகிரக நாயகர்களின் நிலை என்பது இந்த பங்குனி மாதங்களிலும் சற்று சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கின்றது. ஆனாலும் குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு 2ஆம் இடத்திலே மட்டுமல்லாது 4ஆம் இடத்திலேயும் 6ஆம் இடத்திலேயும் குருவின் அனுக்கிரகத்தினாலேயும் சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்திலே இருந்தாலும் கூட ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் தொழில்களையும் தடை தாமதத்திற்கு பிறகு தொழில்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது கடந்த மாதங்களாக இருந்தாலும் இந்த மாதங்களாக இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றது. வாக்கு ஸ்தானங்களிலே 4 கிரகங்களின் பார்வையும்
6 கிரகங்களின் ஒத்துழைப்பு இருக்கின்றதுனாலேயும் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதில் ஜெயம் வெற்றி பெறுகின்ற அமைப்பு, பொருளாதாரத்திலே இழப்பீடுகள் இருந்தாலும் வரவுக்கு மேலே செலவுகள் சென்று கொண்டிருக்கின்ற நிலை என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் தடை தாமதங்களிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ராசிநாதனும் 8ஆம் இடத்திலே மறைவதும் 2-11 லாபாதிபதியும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே மூத்த சகோதரர்களுக்காக வாக்குவாதங்கள், தடை தாமதங்கள், ஏமாற்றங்கள், 4 தாய்மார்கள் என்று சொல்லக்கூடிய வீடு வாகன வண்டி சொத்து சுகம், 9 தகப்பன் என்று சொல்லக்கூடிய 6 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்தில் இருந்து அவர் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தை மட்டுமல்லாதது சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட நேர்களாக இருந்தாலும் சிம்ம ராசியை பொறுத்தவரை கோச்சார கிரகங்களில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையாக இருக்கின்றது. ஆனாலும் குருவின் அனுகிரகம் என்பது அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய நிலை என்பது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று விரையாதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே இருந்து குருவின் அனுக்கிரகம் பலமாகவும் உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருக்கின்றது, 6ஆம் இடத்திலேயும் இருக்கின்றது என்பது தொழில் வேலைகளாக இழந்தாலும் நல்லதொரு வேலைகளையும் தொழில்களிலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் 6-10 கணக்கிட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய அதிலேயும் ஒரு சில நல்லதொரு யோக பலன்களை சிம்மராசிக்கார நேர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கின்றது. தடை தாமதம் என்பது நவகிரகங்கள் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் லாபாதிபதியாகவும் மூத்த சகோதரனாகவும் இருக்கக்கூடிய புத்திகாரகனும் இங்கே தொழில் ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலேயும் ராகு பகவானும் இருக்கின்ற பொழுது தடை தாமதங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசியும் மேசராசியுமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே குருவின் அனுக்கிரகம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே கிடைக்கின்றது. தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவானும் இருக்கின்றது, சந்திர பகவானும் அமைய பெற்று விரையாதிபதியும் இருக்கின்றது. இந்த மாதங்களிலே சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகளுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே சென்று வருகின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கப் போகின்றது. சனியின் அவஸ்தை என்பது 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க போகின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு சில தடுமாற்றத்திலேயே சிம்மராசிக்கார நேர்கள் இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் அனைத்தும் சமாளிக்கக்கூடிய முருகப்பெருமானின் இந்த மாதம் என்பது 28ஆம் தேதி என்பது பங்குனி உத்திர திருவிழாவும், பங்குனி 20ஆம் தேதி என்பது செவ்வாய் பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் இருந்து 12ஆம் இடம் வரப்போகின்ற ஒரு அமைப்பும் என்பது இந்த மாதங்களில் கிரக சேர்க்கையாக இருக்கின்றது. முருகப்பெருமானி பங்குனி உத்திர திருவிழா என்பது இந்த மாதம் பங்குனி 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அந்த முருகப்பெருமானி பங்குனி உத்திரத்திலே இந்த பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்ற அந்த திருவிழாவிலே சிம்ம ராசிக்கார நேர்கள் கண்டிப்பாக முருகனின் அருள் பெறுகின்ற ஒரு அமைப்புகளை பெற்று வருமாறு மிகவும் அன்புடன் கேட்கிறேன். மீண்டும் நல்லதொரு மாற்றங்களை குருவின் அனுகிரகம் 2ஆம் இடத்திலே மட்டுமல்லாதது உங்களுடைய 4ஆம் இடத்திலேயும் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்திலே விழுகின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் நல்லதொரு மாற்றத்தை 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் 6-10 குரு பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் நவகிரக நாயர்களின் ஒரு சில தடுமாற்றத்திற்கு பிறகு நல்லதொரு யோக பலன்களை சிம்மராசிக்கார நேர்கள் பெறுகின்றீர்கள். சிம்ம ராசி என்பதே ஒரு உயர்ந்த உழைப்புகளையும் நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு உயர்ந்த பதவிகளிலே பொருளாதாரத்திலே உயர்ந்த தலைவராகவும் இருக்கக்கூடிய ராசி இலக்கணத்தில் பிறந்த உங்களுக்காக இந்த மாதங்களிலே ஒரு சில நவகிரக நாயர்களின் தடுமாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். கடந்த மாதங்களாக இருந்தாலும் அதிலேயும் நீங்கள் கசப்புகளையும் தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் இங்கே மனைவி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் 6ஆம் இட அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் இருந்தாலும் கூட சனியின் ஒரு சில தொழில் வேலைகளிலே தடுமாற்றம் ஏமாற்றம் சந்தித்து கொண்டிருக்கின்ற அமைப்பாக சிம்ம ராசிக்கார நேயர்கள் நவகிரக நாயர்களின் சஞ்சாரம் என்பது ஒட்டுமொத்தத்தில் சிம்மராசிக்கார நேயர்கள் ஒரு சிலருக்கு பாதகங்களையும் ஒரு சில நல்லதொரு யோகங்களையும் அதிகமான அலைச்சல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாகவும் கடந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் குருவின் அனுக்கிரகம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே சகலவிதமான யோக பலன்களையும் குருவின் அனுக்கிரகத்தால் நீங்கள் பெற முடியும். அந்த வகையிலே கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். ராசிநாதனும் மறைவதும் 2ஆம் இடம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலேயே மறைவது என்பது 2ஆம் இடத்திலே பார்க்கின்றது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் தடைகளும் அலைச்சல்களையும் வீண் விரைகளையும் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே பொருளாதாரத்திலே அவஸ்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையாக கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சொல்லுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. எதையும் சமாளிப்பதற்கு குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலே
நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.